ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம எஸ்கியூஎல் ஒரு ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ணலாம். ஸோ ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, டூப்ளிகேட் இமெயில்ஸ் வந்து நம்ம டெலிட் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்குது. ஸோ இந்த டேபிளில் 2 காலம் இருக்குது. ஐடி இமெயில்னு சொல்லிட்டு 2 காலம் இருக்குது. ஸோ ஐடி காலம் வந்து இது வந்து ஒரு பிரைமரி கீ காலம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஐடிஸ் வந்து யூனிக்காக தான் இருக்கும். இமெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டூப்ளிகேட்ஸ் இருக்குது. ஓகே, இந்த டூப்ளிகேட் இமெயிலை தான் நம்ம வந்து டெலிட் பண்ணணும். பட் ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஜான் இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ இதை நம்ம குரூப் பண்ணோம் அப்படின்னா 1 and 3 இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய மினிமம் ஐடியை மட்டும் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஐடிஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடணும். ஓகே, இப்போ 3 வந்து நான் டெலிட் பண்ணணும். கொரீஸ் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் நான் இதில் இருக்கக்கூடிய மின் ஐடியை நான் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு மின் ஆஃப் ஐடி. ஸோ ஃப்ரம் டேபிள் நேம் வந்து பர்சன். ஸோ குரூப் பண்ணிக்கிறேன். ஸோ குரூப் பை ஸோ இமெயிலை பேஸ் பண்ணி நான் குரூப் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு மினிமம் ஐடி என்னன்றது கிடச்சிருச்சு. ஓகே, ஒவ்வொரு மெயிலையும் நான் குரூப் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய மினிமம் ஐடியை ஃபைண்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை தவிர பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா ஐடியும் எடுக்கணும். ஓகே, ஸோ செலக்ட் ஐடி ஃப்ரம் பர்சன் வேர் ஐடி நாட் இன். ஸோ இந்த ஐடியை தவிர பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா ஐடியா எடுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதை நான் செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அப்படி டெலிட் பண்ணுறேன். ஓகே, ஸோ டெலிட் கொடுத்துட்டு ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ சாம்பிள் டெஸ்ட் கேஸஸ் வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆகிடுச்சு.